Top Rankers IAS Academy, the right choice to realize your dream. மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லா மாணவர்களும் OMR சீட்டு டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் கொஸ்டின் பேப்பரையும் பிரிண்ட் போட்டு ஒரு டெஸ்ட் எழுதுகிற மாதிரியே எழுதுங்க. அப்போ தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதை பற்றி ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் ஏற்கனவே குரூப் 2 ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின். சரிங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின் போயிடுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பொறுத்துகள் கேட்டிருக்காங்க. பொறுத்துக்குறியில் ஃபஸ்ட்டு இடுகுறி பொது பெயர்னு கேட்டிருக்காங்க. இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், அது காரண பெயர், அடுத்து காரண சிறப்பு பெயர் கேட்டிருக்காங்க. இப்போ இடுகுறி பொது பெயர்னால் நம்ம முன்னோர்களை வரீங்க எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சாதாரணமாக ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பாங்க, அதான் இடுகுறி பொது பெயர்னு சொல்லுவோம். பொது பெயர் அண்ட் சிறப்பு பெயர் அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, பொது பெயர் அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுலேயே பார்த்துலாங்க. இதுலேயே அப்படிங்கிறது காடு அப்படிங்கிறது என்னங்கன்னா ஒரு பொதுவான ஒரு பெயர். அப்போ காடு அப்படிங்கிறது பர்டிகுலராக என்ன அப்படின்னு சொல்ல கிடையாது. இதில் எதை சார்ந்தது இருக்குது, அதில் வந்து என்ன மரம் இருக்குது அந்த மாதிரி எதுவுமே சொல்ல கிடையாது. அப்போ இடுகுறி சிறப்பு பெயர்னா பனை, இதான் வந்து எக்ஸாம்பிள். இடுகுறி சிறப்பு பெயர்னா பனை அப்படிங்கிறது, இந்த காட்டில் பனை மரம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இடுகுறி சிறப்பு பெயர் அப்படிங்கிறது பனை அப்படின்னு சொல்கிறோம். காரண பெயர், காரண பொது பெயர் அப்படிங்கும்போது காரண பொது பறக்கிற பறவை அப்படிங்கிறது பறக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் வந்து பறவை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. காரண சிறப்பு பெயர் அப்படிங்கும்போது அந்த பறவை இனத்தில் ஒரு பர்டிகுலராக ஒரு பேரை பற்றி சொல்கிறாங்க, ஒரு பறவை பற்றி சொல்கிறாங்க. அதனால மரக்கொத்தி, அதான் மரங்களை வந்து கொத்துறதுனால மரங்கொத்தி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அது இதுபடி ஆப்ஷன் என்ன வரும்னா ஆப்ஷன் சி ஆப்ஷன் வரும். 3, 4, 2, 1 அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பண்பு பெயர் அப்படிங்கன்னா ஒரு பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து வட்டம், சதுரம், இந்த மாதிரி எந்த மாதிரி பண்பு இருக்கோ அதை பற்றி பார்க்கும்போது பண்பு பெயர்னு சொல்கிறோம். இந்த ஆப்ஷன் வச்சுட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாரதம் எங்கள் தேசம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாரதம் அப்படிங்கிறது இடப்பெயரை குறிக்கிற மாதிரி இருக்குது. தமிழ் இலக்கிய வளமுடையது, இப்போ அந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க. இப்போ இதில் வந்து பண்பு பெயரை வந்து இதுன்னு தெரில, இதில் பண்பு பெயர் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. அடுத்து வந்து 3வது ஆப்ஷன் வந்து உயிரிழத்தில் அன்பு காட்டு. இந்த அன்பு அப்படிங்கிறது அவங்க எந்த மாதிரி பண்பை குறிக்குது, ஒரு நபரோட பண்பை பற்றி குறிக்குது. அன்பாக இருக்காங்க அனைவரிடம் அன்பு காட்டு அப்படிங்கிறது இந்த சி ஆப்ஷன் தான் இதில் கரெக்டாக இருக்குது. அடுத்து நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான இதை சொல்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது பெயர் சொல் அப்படிங்கிறது 6 வகைப்படும். 1 பொருட்பெயர், பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். அதில் பண்பு பெயர் தான் நமக்கு கொஸ்டினாக வந்திருக்கு. சொற்களை அடுத்த கொஸ்டின், சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குகன்னு கேட்டிருக்காங்க. இதை 3 கொடுத்துருக்காங்க. கடல் அலை, வேகம், மிக, இன்று, அதிகமாக உள்ளது, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம ஈஸியாக படித்து பார்த்தாவே நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது அப்படின்ட்டு நம்ம படித்து பார்த்தாவே மேக்ஸிமம் ஆன்சர் பண்ண முடியும். சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம். சென்றான், அதோட வேறு சொல் கேட்டிருக்காங்க. சென்றான் அப்படிங்கிறது சென்ற, சென்று, சென் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கிடையாது. சென்று அப்படிங்கிறதும் இதோட வேறு சொல். செல் அப்படிங்கிறது தான் வேறு சொல். இதில் அந்த சென்ற அப்படிங்கிறது என்னன்னா பெயரச்சம், சென்று அப்படிங்கிறது எல்லாம் வந்து முற்று அடைஞ்சிருக்கு. இப்போ வினை முற்று அந்த மாதிரி முற்று அடைஞ்சிருக்கு. இப்போ செல் அப்படிங்கிறது தான் வந்து இதோட வேறு சொல்லாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். அடுத்து இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேறு சொல்லை கண்டறிய. அப்போ இதே மாதிரி தான் இகழ்ந்த அப்படிங்கிறது ஒரு முற்றடைஞ்சிருக்கு. அடுத்து இகழ் தான் அதோட வேறு சொல்லாக இருக்கும். இதான் ஆன்சர். இதுக்கும் அதே மாதிரி டி ஆப்ஷன் தான், செல் அப்படிங்கிறது ஆன்சர். இகழ்ந்த அப்படிங்கிறது பெயரச்சம், இகழ்தல் அப்படிங்கிறது
அல் விகுதியில் முடிஞ்சிருக்கு. தொழில் பெயர் அல்ல முடிஞ்சிருக்கு, தொழில் பெயர். சரி, அடுத்த கொஸ்டின் போவோம். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வாழ் சொல்றாங்க. இது பாடல் வரி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் என்னன்னு கேட்குறாங்க. இந்த நூல் அப்படிங்கிறது இன்பத்தமிழ் அப்படின்னு தெரியும். இன்பத்தமிழ் அப்படிங்கிறது யார் எழுதியிருப்பாங்க உங்களுக்கு தெரியும், பாரதிதாசன். பாரதிதாசன் தான் எழுதியிருப்பாரு. இப்போ இதோட வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து புரட்சி கவின்னு சொல்கிறோம், பாவேந்தர் அப்படின்னு அழைக்கப்படுது. பாரதிதாசன் இயற்பெயர் வந்து சுப்புரத்தினதாசன். இவர் வந்து பாரதி மேலே கொட்ட பற்றால் பாரதிதாசன் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். சரி, அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதே தான். பாவேந்தர், புரட்சி கவி என்ற சிறப்பு பெயர்கள்லாம் அழைக்கப்படுவது யாருன்னா பாரதிதாசன். தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என்ற நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார்? வந்து ஃபர்ஸ்ட் லெசன்லேயே பேக் சைடு கொடுத்துருப்பாங்க. இது நம்ம இதில் இது இன்பத்தமிழ் அப்படின்னு ஹெட்டிங் இருக்குல்ல, அதுக்கு அடுத்த இதில் வந்து பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து காசி ஆனந்தன் அப்படிங்கிறதா ஆன்சர். அடுத்து வந்து ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரே மாதிரி முடிஞ்சா என்ன சொல்லுவாங்க, முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏய்பு சொற்கள் அப்படின்னு தான் ஆன்சர் வரும். அடுத்து தமிழ் கும்மி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். இப்போ தமிழ் கும்மி என்னும் பாடல் எழுதியது யாருன்னா நமக்கு தெரியும், பெருஞ்சித்திரனார். இவர் வந்து பாவலர் ஏறு அப்படின்னு நம்ம அழைக்கப்படுவோம். இவரோட இயற்பெயர் அப்படிங்கிறது மாணிக்கம் அப்படின்னு நமக்கு தெரியும். இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு சொல்லும்போது நூல் தனியாக எழுதியிருப்பார், இதழ் தனியாக எழுதியிருப்பார். ஃபஸ்ட்டு நூல்கள் அப்படின்னா இதுதான். ஃபஸ்ட்டு கனிச்சாறு அப்படிங்கிற எழுதியிருப்பார். அடுத்து கொய்யாக்கனி, அடுத்து நூலாசிரியம், பாவிய கொத்து, இந்த 4 நூல்கள் எழுதியிருப்பார். அதே இதழ் அப்படின்னு கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், தென்மொழி அப்படிங்கிற 3 இதில் வந்து எழுதியிருப்பார். அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ஆன்சர் வந்து கனிச்சாறு. இந்த கனிச்சாறில் தான் தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும். அடுத்த கொஸ்டின் வந்திருக்கு. பாவலர் ஏறு என்று சிறப்பதை கொண்டவர் இப்போ தான் பார்த்தோம், பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிறவங்க. இவர் இயற்பெயர் வந்து மாணிக்கம். அடுத்து கனிச்சாறு நூலானது எத்தனை தொகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது? கனிச்சாறு அப்படிங்கிற நூல் வந்து 8 தொகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி இந்த பாடல் அடிகளில் அமைந்துள்ள சொற்கள் கண்டறிக அப்படிங்கும் போது இது வந்து வான் தோன்றி வழி தோன்றி அப்படின்றது அப்படிங்கும்போது இது மோனை சொற்கள். மனிதனை பிற உயிரினங்களில் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்ட உதவுவது வந்து நிறம், மொழி, உருவம், இனம். மொழி தான் வந்து வேறுபடுத்தி காட்டுது. அப்போ நம்ம வந்து எந்த மொழியை யூஸ் பண்ணுறோமோ அதான் வந்து வேறுபடுத்தி காட்டுது. அடுத்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார். தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா அதுவும் பாரதியார் தான். பெற்றதால் புகழ் வையகமே, மே அப்படின்னு மேக்சிமம் முடிஞ்சாவே அது பாரதிதாசன். அதனால வச்சுக்கோங்க, மே அப்படிங்கிற அந்த வார்த்தை முடிஞ்சாவே பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் என்ன ஒரு விசேஷம்னா மே அப்படின்னு முடிஞ்சிருக்கும். அதை வச்சு நீங்கள் பாரதிதாசனா பாரதியார் முடியும். மேன்னு வந்தாவே முடிஞ்சாவே அது வந்து பாரதிதாசன் பாட்டாக தான் இருக்கும். எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாக அமைந்திருக்கும். மகிழ்விக்கக்கூடிய தமிழ் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து இசைத்தமிழ். இசைத்தமிழ் தான் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடிய எழுத்து. இயல் தமிழ் வந்து எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் தான் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டும். அடுத்த கொஸ்டின், வீரர் ஒருவர் பதிற்று 10. வீரர் ஒருவரின் காயத்தை வந்து ஊசியால் தைத்த கதையை நூல் பதிற்று 10.
இது வந்து நற்றினை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண் நரம்பினால் சுறாத்தூள் தாக்கப்பட்டிருக்கும். அதனால ஒரு புண் ஏற்பட்டிருக்கும். அதை வந்து நரம்பினால் தைத்த செய்தியை சொல்றது நற்றிணை. நரம்பினால் தைத்த செய்தியை சொல்றது வந்து நற்றிணை. ஒருவர் வந்து ஒரு வீரம் காயத்தை ஊசியால் தைத்தது அப்படின்னா பயிற்று 10 10 ஊசின்னா வச்சுக்கோங்க. நரம்புனா நற்றிணை. தினையளவு போதா சிறுபுல் நீர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. திருவள்ளுவ மாலை அப்படிங்கிறது தான் இந்த நூல். அப்போ ஒரு சின்ன புல்ல கூட என்னன்னா ஒரு அந்த டிராப்ஸ் வாட்டர் டிராப்ஸ் இருக்கும். அதில் வந்து ஆப்போசிட்டில் ஏதாவது பனைமரம் இருந்தால் ஃபுல்லாகவே தெரியும்னு சொல்லியிருப்பாங்க. அதான் வந்து திருவள்ளுவ மாடலில் சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பாருன்னா கபிலர் சொல்லியிருப்பார். கபிலர் வந்து சொல்லியிருப்பார் இது மாதிரி. சரிங்களா? இதுதான் சயின்டிஃபிக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்போயே யோசிச்சிருக்காங்க, திங்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதால ஒரு சான்றாக இருக்குது. அடுத்து தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. தமிழ் மொழியின் இலக்கணம் அப்படிங்கிறது 5 வகைப்படும். இப்போ என்னென்ன 5ன்னு பார்ப்போம். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இது வந்து 5 வகையான இலக்கண வகைகள் இருக்கு. உயிரெழுத்துக்கள் எதனை வெளிப்படுத்தும் போது பிறக்கின்றன? உயிரெழுத்துக்கள் வந்து காற்றினை வெளிப்படுத்தும் போது பிறக்கின்றன. வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா இடையினம் சொல்கிறோம். நமக்கு வந்து வல்லினம் மெல்லின எழுத்துக்கள்லாம் நமக்கு தெரியும். கசர தபர அப்படின்னு சொல்கிறது வந்து வல்லினம். அப்புறம் எங்கன நமன அப்படிங்கிறது மெல்லினம். எரல வளல அப்படிங்கிறது இடையினம். அப்போ இதில் வந்து ரா லா அப்படின்னு தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஆயுத எழுத்து ஒலிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு அப்படின்னா எவ்வளோனா அரை மாத்திரை. இதே உயிரெழுத்து அப்படின்னா உயிரெழுத்து அப்படிங்கிறது குறியில் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா 1 மாத்திரை. உயிரெழுத்தில் குறியில் அப்படிங்கிறது 1 மாத்திரை. அடுத்து வந்து நெடில் அப்படிங்கிறது எவ்வளோ மாத்திரைன்னா 2 மாத்திரை. நெடில் அப்படிங்கிறது 2 மாத்திரை. அரை மாத்திரை அப்படிங்கிறது ஆயுத எழுத்துக்கு வரும். வாய்ஸ் சர்ச் அப்படிங்கிறது என்னென்னா குரல் தேடல். தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன், தேர்வுனா சர்ச் இன்ஜின். வலஞ்சொலி தேடல் அப்படின்னா கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வலஞ்சொலி அப்படின்னு சொல்கிறது. அன்பன் என்ற சொல்லுக்கு மாத்திரை அளவே தேர்ந்தெடுக்க. இப்போ அன்பன்னா ஆக்கு வந்து 1 மாத்திரை, இன்னுக்கு வந்து அரை மாத்திரை, பாக்கு வந்து 1 மாத்திரை, இன்னுக்கு அரை மாத்திரை, மொத்தம் 3 மாத்திரை. அன்பன் என்ற சொல்லுக்கு எத்தனை மாத்திரைன்னா 3 மாத்திரை. ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் பிறப்பதற்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா எழுத்து தான் வந்து ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் பிறப்பதனை எழுத்து வடிவமாக அழைக்கப்படுகிறது. ஏற்கனவே பார்த்துருப்போம். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை எவ்வளோ நரம்பினால் தைத்த செய்தியை சொல்கிறாங்க நற்றிணை. இதை பயிற்று 10 அப்படின்னா ஊசியால் தைத்த செய்தியை சொல்கிறாங்க. தொலைவில் தோன்றிய பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்தவர் யாருன்னா கலீலியோ. இதை பற்றி கூறுநூல் அப்படின்னு சொல்றது வந்து திருவள்ளுவ மாலை. யார் எழுதியிருப்பாருன்னா கபிலர் அப்படிங்கிற எழுதியிருப்பார். இது வந்து ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். மலையை பற்றிய தகவல் விவரிக்கும் நூல்களில் தொடர்பில்லாத இணையை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் திருக்குறள் அப்படிங்கிறது மலையை பற்றி கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது முல்லைப்பாட்டு வந்து காடு சார்ந்தது சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக மலையை பற்றி சொல்லியிருப்பாங்க. கார்40 அப்படிங்கிறது மலை தொடர்பானது தான். இது இதில் பற்றி மலையை பற்றி தகவல் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னா நற்றிணை பயிற்று 10 தான் மலையை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வகைப்படுத்தும் நூல் வந்து தொல்காப்பியம். வானம் நீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ என்ற பாடலை எழுதியவர் யாருன்னா அறிவுமதி. இது புக் வந்து பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களில் இல்லாத ஒரு தேர்ந்தெடுக்க.
2000 ஆண்டுகளாக இந்த வேளாண்மை உழவர் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப வருஷமாக இருக்குது. திருவள்ளுவர்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பார். பாம்பு வெள்ளம் அப்படிங்கிறது, முதலை கோடை அப்படிங்கிறது தான் ஏற்கனவே இருந்த வார்த்தை தான். நிறம் பூக்கள் அப்படிங்கிறது தான் 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களில் இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லும்போது நிறம் பூக்கள் தான். வேளாண்மை அப்படிங்கிறது கலித்தொகை திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாம்பு அப்படிங்கிறது எது சொல்லியிருப்பாங்கன்னா குறுந்தொகையில் சொல்லியிருப்பாங்க. வெள்ளம் அப்படிங்கிறது எது சொல்லியிருப்பாங்கன்னா பயிற்று பத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்து முதலை அப்படிங்கிறது எது சொல்லியிருக்காங்கன்னா குறுந்தொகையில் சொல்லியிருக்காங்க. கோடை அப்படிங்கிறது அகநானூரில் சொல்லியிருக்காங்க. இந்த நிறம் மற்றும் பூக்கள் தான் என்ன சொல்கிறாங்க, இதுலேயும் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ இது மாதிரிலாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம இந்த கொஸ்டின் எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொடுத்துருக்கோம். அடுத்து மீன் செய் அப்படிங்கிறது எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறுந்தொகை. மீன் செய் அப்படிங்கிறது குறுந்தொகையில் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அன்பு உயிர் மகிழ்ச்சி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்கன்னா தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஒளி முடி அப்படிங்கிறது எதில் சொல்லியிருப்பாங்கன்னா முடி அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பாங்க. வேற எதில் சொல்லியிருக்காங்கன்னா திருக்குறள் தொல்காப்பியம் ரெண்டும் சொல்லியிருப்பாங்க. பார் அப்படிங்கிறது பெரும்நாட்டு பட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து எதை சொல்கிறோன்னா மீன் செய் அப்படிங்கிறது குறுந்தொகை, அன்பு உயிர் மகிழ்ச்சி அப்படிங்கிறது திருக்குறள், அன்பு உயிர் மகிழ்ச்சி அப்படிங்கிறது தொல்காப்பியம் திருக்குறள் ரெண்டுலேயுமே வரும். ஒளி முடி அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார் அப்படிங்கிறது பெரும்நாட்டு பட்டத்தில் சொல்லியிருக்காங்க. மற்ற ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். திங்களை போற்றுதும் என்ற வரிகளில் இடம்பெற்றுள்ளது. நமக்கு தெரியும் சிலப்பதிகாரம். இதை வந்து இயற்றியவர் வந்து இளங்கோவடிகள். இந்த சிலப்பதிகாரத்தை வந்து இரட்டை காப்பியம்னு சொல்லுவோம். சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியம்னு சொல்லுவோம். சிலப்பதிகாரத்துக்கு இன்னும் 2 பேர் இருக்கு. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். மேக்சிமம் இது வந்து இயற்கையை வாழ்த்துதா சொல்லுவோம். மேக்சிமம் இந்த இயற்கையை வாழ்த்துற மாதிரி தான் என்ன பண்ணுவோம், இந்த பாடல்களை ஆரம்பிக்கும். ஒன்று நிலவு, திங்கள்னா நிலவு, ஞாயிறுனா சூரியன், மலை அப்படிங்கிறது ஏதோ ஒன்று வாழ்த்தி தொடங்குற பாடல் தான் இருக்கும். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம். திகிரி அப்படிங்கிற பொருள் வந்து ஆணை சக்கரம். திகிரி அப்படிங்கிறது ஆணை சக்கரம் இதில் தான் மென்ஷன் ஆகிருக்கும். நமக்கு தெரியும் இந்த பாட்டில் திங்களை போட்டதும் பகுதி அதில் வந்து திகிரி அப்படிங்கிறது விளக்கம் வந்து ஆணை சக்கரம் பெற்றிருப்பாங்க. மகரந்தம்னா அதுக்கு வந்து என்னன்னா கொங்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் அடுத்து அச்சம் தரும் கடல்லாம் நாம நீர்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ மேருனா இமயமலை, அடுத்து அலர்னா மலர்தல், திங்கள்னா நிலவு, பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில் அப்படின்ட்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் போட்டையும் பார்த்துக்குங்க. தேன் நிறைந்த ஆத்தி மலர்க்குரிய கருதப்படும் மன்னன் யாருன்னு கேட்குறாங்க. இது வந்து சோழ மன்னன். விளக்கம் கொடுத்துருப்பாங்கல்ல இதுக்கான. அது திங்களே போட்டதும் விளக்கம் கொடுத்ததுலே ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதாக இருக்கும். சோழ மன்னனின் பூ வந்து ஆத்திப்பூ அப்படின்ட்டு இருக்கும். பாண்டிய மன்னன்னா நமக்கு தெரியும் வேப்பம்பூ. அடுத்து சேர மன்னன் அப்படிங்கன்னா பனம்பூ. சேர மன்னன் பனம்பூ எல்லாம் பார்த்துக்குங்க. ரிப்பீட்டாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்து இளங்கோடிகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. அது வந்து சிலப்பதிகாரம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம்லாம் அழைக்கப்படுது. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக கருதப்படாத எழுத்துக்கள்னு கேட்டிருக்காங்க. இது முதல் எழுத்து, உயிரெழுத்து, மெய் எழுத்து அப்படின்னா தோன்றுவதற்கு முதற் காரணமாக இருக்கும். இந்த சார்பு எழுத்து அப்படிங்கிறது தான் சார்ந்து வருவது. இதில் வந்து கருதப்படாது. இப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. பார்த்துங்க, இதை கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். நுட்பமான ஒலிப்பு முறை உடைய எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது வந்து முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். அதிலே கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆயுத எழுத்து அப்படிங்கிறது ஆன்சர். அது ஆயுத எழுத்துக்கு வந்து ஒரு 4-5 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றுள்ளது. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம், இது மாதிரிலாம் வந்து அதுக்கு வந்து வேறு பேர்னு சொல்லியிருப்பாங்க.
3வது பாயிண்டா நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தனக்கு முன் ஒரு குறிலையும் ஒரு ஆயுத எழுத்து இருக்குன்னா தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் தான் பெற்றிருக்குமே தவிர வல்லின உயிர்மை எழுத்தை தான் பெற்றிருக்கும். இடையில மட்டும் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆயுத எழுத்து அப்படிங்கிறது தனித்து இயங்காது. முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நல்லா பார்த்துக்குங்க. இப்போ இது மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து புதிய ஆத்திச்சூடியை படைத்தவர் யார்? பாரதியார். ஆத்திச்சூடியை படைத்தவர்னா ஔவையார். அறிவியல் ஆத்திச்சூடியை படைத்தவர் தான் யாரு? நெல்லை சுமுத்து அப்படின்னு சொல்றோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு வரும் அப்படிங்கும்போது என்னென்ன எழுத்துலாம் வரும்னா உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மற்றும் எங்கன்னா நம்மன எரள வளல இந்த எழுத்து எல்லாமே, அதாவது மெல்லினம் இடையினம் இது 2 எழுத்துமே வந்து என்னன்னா சொல்லில் இறுதியில் வரும். இப்போ மேற்கூறிய அனைத்தும் வந்து என்ன பண்ணணும்? சொல்லில் இறுதியில் வரும். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் என்ற பாடல் வரியை எழுதியவர் யாருன்னா ஔவையார். இது 6th செகண்ட் டைம்ல இருக்கும். மூதுரை அப்படிங்கிறத பாட்டு கீழே இது வரும். இந்த மூதுரை எழுதினது யாருன்னா ஔவையார். இவர் வந்து வேற என்னென்ன நூல்லாம் ஔவையார் எழுதியிருக்காங்கன்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்கள்லாம் வந்து இவங்க எழுதியிருக்காங்க. மூதுரை அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா மூத்தோர் கூறும் அறிவுரை. இப்பாடலில் வந்து இந்நூலில் வந்து 31 பாடல்கள் இடம்பெற்றிருக்கும். 31 பாடல்கள் இடம்பெற்றிருக்கும். இதான் வந்து மூதுரையை பற்றின குறிப்பு. அடுத்த இதே கொடுத்துருப்பாங்க. மூதுரை நூல்களில் காணப்படும் பாடல்கள் எண்ணிக்கை வந்து 31. இப்போதான் பார்த்தோம். சீர்தூக்கி என்பதை பொருளை கண்டறிய. இப்போ சீர்தூக்கிங்க அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து, ஒரு எந்த விஷயமும் ஆராயாமல் சரிபார்த்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆராயாமல் சரிபார்த்தல், அளிக்கப்பட்ட பொருட்களை தூக்குதல், இப்போ இதெல்லாம் தப்பு. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாருன்னா கல்யாண சுந்தரம். இப்போ இது பாரதியார், நாமக்கல் கவிஞர், கல்யாண சுந்தரம், நாராயண கவி. இது ஆப்ஷன் வந்து கல்யாண சுந்தரம் தான். துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிறத ஒரு நவசம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து கல்வியை பற்றி அவர் கொடுத்துருப்பாரு. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே, நாட்டின் நெறிதவரை நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே அப்படிங்கிற ரொம்ப அருமையான பாட்டு எழுதியிருப்பாரு. இவரோட முழுமையான பேர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு இருக்கும். இவர் யார் சொல்லுவாங்கன்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க இவரை. இது வந்து புக்லையும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி திரைப்பட பாடலாகவும் வந்திருக்கு இந்த பாட்டு அப்படிங்கிறது. மக்கள் கவிஞர் என்ற சிறப்பெயரால் அழைக்கப்படுவது கல்யாண சுந்தரம். இப்போதான் பார்த்தோம். கல்விக்கண் திறந்தவர் என்று காமராஜரை மனதார பாராட்டியவர் யாருன்னா பெரியார் அவர்கள் தான். பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு சொல்லுவோம் பெரியார் அவர்கள். பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. எல்லா மக்களும் சமமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற போயிடுச்சு. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கின பங்கு இவருக்கு மிகப்பெரிய சாரும். அடுத்து பின்பற்றவற்றுள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. காமராஜரை கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுகிறார். இப்போ இது கரெக்டு. இது வந்து பெண் கல்விக்கு வித்திட்டார்னு சொல்றாங்க. இது வந்து பெண் கல்விக்கு மட்டும் கிடையாது, எல்லா மக்களும் எல்லா குழந்தைகளும் கல்வி கற்கிறதுக்கு காரணமாகிறது இவர் தான். காமராஜர் சீர்திருத்தத்தை அறிமுகம் செய்தார். இதெல்லாம் கரெக்டு தான். காமராஜர் பல கிளை நூல்களை தொடங்கினார். இப்போ எல்லாமே கரெக்டு. செகண்ட் ஆப்ஷன் மட்டும் பெண் கல்வி மட்டும் சொல்லியிருப்பாரு. பெண் கல்வி மட்டும் கிடையாது, குழந்தைங்களுக்கான எல்லா கல்வியும் கொடுத்துருப்பாங்க. பெண் கல்வி அப்படின்னு எடுத்துட்டாவே நம்ம பெரியார் அவர்கள் தான் சொல்லுவோம். அதனால செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தப்பு. பி ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர்.
காமராஜர் பள்ளிகளில் குழந்தைகள் ஏற்றத்தாழ்வின்றி கல்வி கற்க எந்த திட்டத்தை கொண்டு வந்தார்? இது வந்து சீருடை தான். சீருடை கொடுக்கும்போது தான் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்காது அப்படின்ட்டு அதை கொண்டு வந்திருப்பார். இலவச கட்டாய கல்வி அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுக்காக எல்லா மக்களும் எல்லாமே படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு இது மாதிரி குழந்தைகளை வந்து வேலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க சின்ன வயசுலேயே. இதெல்லாம் கொண்டு வரதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இலவச கட்டாய கல்வியெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது. பள்ளிக்கூடத்தில் ஏற்றத்தாழ்வு அப்படின்னு சொல்லும்போது சீருடை திட்டத்தை தான் கொண்டு வந்திருப்பார். மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது எதுக்காகனா இடைநிற்றலை வந்து தடுக்கிறதுக்காக. ஒருத்தவங்க எப்படின்னா காலையில் கரெக்டாக ஸ்கூலுக்கு கரெக்டாக போகணும். அப்போ மதிய உணவு இல்லாதனால நிறைய பேர் ஸ்கூல் போக மாட்டுறாங்க, வேலைக்கு போயிடுறாங்க அப்படின்னு காரணத்துக்காக மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். அடுத்து நடுவண் அரசு காமராஜருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது கொடுத்தது? இவர் வந்து 1975 இறந்து போயிருப்பார். 1976 இவருக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க. காமராஜர் அவர்களை பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்ட்டு கிங் மேக்கர் அப்படிலாம் இவருக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய சிறப்பு பேர் கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து எப்போ பிறந்திருப்பார்னா ஜூலை 15ஆம் தேதி பிறந்திருப்பார். அது வந்து இவரை பிறந்தநாள தமிழகத்தின் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. காமராஜருக்கு கன்னியாகுமரியில் என்ன பண்ணியிருப்பாங்க மணிமண்டபம் உருவாக்கியிருப்பாங்க. 2000 அக்டோபர் 2, 2000 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மணிமண்டபம் உருவாக்கியிருப்பாங்க. இந்த சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு இந்த காமராஜர் பெயர் தான் இருக்கும். சென்னை மெரினா கடற்கரையில் வந்து இவரோட சிலை இருக்கு. இவரோட வாழ்ந்த இல்லம் விருதுநகரில் இருக்கு. அது வந்து அரசுடைமையாக்கப்பட்டிருக்கு. மதுரையில் பல்கலைக்கழகம் இருக்கு. அது வந்து காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்ட்டு பேர் சூட்டப்பட்டிருக்கு. இவ்வளோ சிறப்பு இருந்திருக்கு. தமிழகத்தில் இப்போ வந்து லிட்ரஸி ரேட்டும் இருக்கட்டும், கல்வி விகிதமாக இருக்கட்டும், அப்புறம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பேர் ஸ்கூல் காலேஜெலாம் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க அப்படிங்கிற என்ரோல்மெண்ட் ரேஷியோ எடுக்கிறோம். இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமுமே நம்மளுடைய காமராஜர், கருப்பு காந்தி என்கிற கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தான். இது வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்த கொஸ்டின், இந்திய நூலக அறிவியலின் தந்தையான அரங்கநாதன் அவர்கள் தான். இவர் தான் வந்து இந்திய நூலகத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சிறந்த நூலகருக்கான வழங்கப்படும் விருதின் பெயர் வந்து டாக்டர் எஸ்.ஆர். அரங்கநாதன் விருது தான் கொடுக்க போகிறாங்க. அடுத்த கொஸ்டின் கூற்று காரணம் கொஸ்டின். இணை எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றின் ஒற்றுமை உண்டு. இப்போ இது கரெக்டு. சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அந்த இனமாகிய வலின எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறது கரெக்டு. இரண்டுமே சரி, ஆனால் இது கூற்றுக்கு சரியான காரணம் அல்ல. இந்த செகண்ட் காரணம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கான விளக்கம் சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு திங்கள் அப்படின்னு எடுத்துக்கங்க. இங்கே ஞா அப்படிங்கிறது என்னன்னா மெல்லின எழுத்து, அந்த கா அப்படிங்கிறது என்னன்னா வலின எழுத்து. இங்குக்கு அப்புறம் கா வந்திருக்கு. இன்னொரு மஞ்சள் அப்படின்னு எடுத்துக்கங்க. ஞா அப்படிங்கிறது மஞ்சள் அப்படிங்கிறதுங்க. ஞா அப்படிங்கிறது மெல்லின எழுத்து, சா அப்படிங்கிறது என்னதுன்னா வலின எழுத்து. இப்போ மெல்லினத்துக்கு அடுத்து வந்து வலின எழுத்து வரும் அப்படின்னு சொல்கிறது தான் இதுதான் அந்த இணை எழுத்து. இப்போ இந்த இங்கே வந்தாவே கா வந்துடும், இங்கே வந்தாவே சா வந்துடும் அப்படிங்கிற மட்பாண்டம் வச்சுங்களேன். இன்னும் வந்து டா வந்துடும் அப்படிங்கிற சொல்லும்போது இதெல்லாம் இணை எழுத்துக்கள்னு சொல்கிறோம். அப்போ இது ரெண்டுமே சரியான வார்த்தை, ஆனால் வந்து காரணம் வந்து கரெக்டாக இல்லை. அடுத்த கொஸ்டின், இதுக்கான டெஃபினேஷன் தான் ஏற்கனவே பார்த்த டெஃபினேஷன் தான். 6 வெள்ளின மெய்களும் 6 மெல்லின மெய்களும் என்ன எழுத்துக்கள் ஆகும்? இணைய எழுத்துக்கள் ஆகும். இப்போ இதுதான் பார்த்தோம். அடுத்த கொஸ்டின் 55வது கொஸ்டின். குறில் நெடில் இல்லாத அவு என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து என்னன்னா நமக்கு தெரியும், ஊ அப்படிங்கிறது தான் வந்து இணை எழுத்து. அடுத்து ஐக்கு வந்து இணை எழுத்து என்னங்கன்னா ஈ அப்படிங்கிறது இணை எழுத்து. இதில் வந்து இணை எழுத்துக்கள் அப்படிங்கிற சாப்டரில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க.
டேஸ் மற்றும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து வந்து சேரும் அப்படிங்கும்போது அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து வந்து சேரும். இது எக்ஸாம்பிள் வந்து ஓ ஓதல், தூவும். அப்போ ஓ அதுக்கு பக்கத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா அளபடியில் தான் அதோட இனமாகிய நெடிலை தொடர்ந்து இனமாகிய குறில் வந்து சேரும். நெடிலுக்கு அப்புறம் என்னது அதோட குறில் வந்து சேருது. அடுத்து மெல்லினத்திற்கான இணை எழுத்துக்களை இடம்பெறதா சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. மஞ்சள் அப்படிங்கிறது வந்திருக்கு. வந்தான் அப்படிங்கிறதும், இந்த அப்படிங்கிறது மெல்லின எழுத்து, தா அப்படிங்கிறது வல்லின எழுத்து. அடுத்து தம்பி, இம் அப்படிங்கிறது மெல்லின எழுத்து, பா அப்படி பி வந்து வல்லின எழுத்து. இதுக்கு ஆன்சர் வந்து கல்வி அப்படிங்கிறதா வந்து இது வந்து மெல்லின எழுத்து இல்லை, இடையின எழுத்தாக இருக்குது. விடுபட்ட சொற்களை கண்டறிக்க சொல்கிறாங்க. யாதேனும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இது வந்து சாந்துணையும் கல்லாவாருன்னு கொடுத்துருக்காங்க. சாந்தனையும் கொடுத்துருக்காங்க. இது ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். பி ஆப்ஷன் வந்து சாந்துணையும் கல்லாதவாறு. புக் பேக் சைடு கொடுத்துருப்பாங்க. யாதேனும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அப்படிங்கிறதுலாம் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. அதேமாரி ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருப்பாங்க. புக் பேக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. இது ஆன்சர் வந்து பழமொழி 400. ஆற்றவும் கற்றார் அடியுடையார் அஃதுடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகாதாமவே ஆமாயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. பழமொழி 400. இது வந்து புக் பேக் சைடில் இருக்கும். இருபொருள் தர இயலாத சொற்கள் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து காலை தான் இருபொருள் தர இயலாத சொற்கள். அடுத்து நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னா எவ்வு இருக்கும். இந்த பால் இடம்பெற்றது வந்து எதெல்லாம் வரும்னா ஆசாரக்கோவை. இது எழுதியவர் வந்து பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை அப்படிங்கிறது மீனிங் என்னன்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஆசாரக்கோவை அப்படிங்கிறது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்த நூலில் எத்தனை வெண்பா இருக்குன்னா 100 வெண்பாக்களை கொண்டது. இதெல்லாம் பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியம். லாஸ்ட் இயர் கொஸ்டினில் ஒரு கரெக்டாக பர்ஃபெக்டாக எந்த ஊரில் பிறந்திருக்காங்க அப்படின்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்கள், பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கிற பிறந்த ஊர் என்னன்னா கயத்தூர் அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ இது மாதிரி புக்கில் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பார்த்துக்குங்க, கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஆசார கோவையில் காணப்படும் வெண்பா அப்படிங்கிறது 100 வெண்பாக்கள் இப்போ தான் சொன்னோம். இந்த ஆசாரக்கோவை கூறப்பட்டுள்ள நல்லொழுக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை? மேலும் ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாட்டிலே கொடுத்துருப்பாங்க. நல்லொழுக்கங்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை கொடுத்துருப்பாங்கன்னா 8. இவை 8ம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இது ஆசாரக்கோவையோட மீனிங் வந்து நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. பாடல்லே 8ம் கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக பார்த்துக்குங்க. இது வந்து மீனிங்லேயே கொடுத்துருப்பாங்க. பாடலின் பொருள்னு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, ஆசாரக்கோவையிலே கொடுத்துருப்பாங்க. பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல். உதவி வந்து மறக்காமல் இருக்கணும். அடுத்து வந்து பிறர் செய்த தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். பிறர் செய்த கொள்கையை பொறுத்து கொள்ளுதல். அடுத்து வந்து எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல்னு கொடுத்துருப்பாங்க. இனிய சொற்களை பேசுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். இந்த ஆசாரக்கோவையை திரும்ப திரும்ப கேட்காத காரணம் இது கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மேக்ஸிமம் இதை பற்றி அதிகமாக கொடுத்துருக்கோம். பிறகு உதவி செய்தல் கூறப்பட்ட நல்லொழுக்கங்கள். இப்போ இது இங்கே வந்து கொஞ்சம் மாறுபட்டுருக்கு. இப்போ இது 1 வச்சுக்கோங்க. பிறருக்கு உதவி செய்தல் 2, எவ்விற்கும் துன்பம் செய்யாமல் இருக்கல் 3, கல்வி அறிவு பெறுதல் அப்படிங்கிறது 4 வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து டி மட்டும் தான் வரும். இந்த பொருள் ஒரு டைம் படித்து பார்த்துக்குங்க. சரியான விடையை தெரிந்திருக்க. பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன், பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் ஆகும். பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன், பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறையாகும். இதெல்லாம் ஈஸியாக போட்டுருவீங்க. அறிவு கூட்டல் உடைமை அப்படிங்கிறது அறிவுடைமை. அடுத்து பொறை உடைமைங்கிறது எப்படி பிரிச்சதுன்னா பொறை கூட்டல் உடைமை, டி ஆப்ஷன். ஆசாரக்கோவை அப்படிங்கிறது
பதினெல் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அடுத்து கண்மணியே கண்ணுறங்கு அப்படின்ட்டு ஒரு கொடுத்துருப்பாங்க ஒரு பாட்டு. அதில் வந்து இது வந்து தாலாட்டு பாட்டு. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூவெடுத்து பண்ணோடு பாட்டை சேர்த்து அப்படிங்கிற பாட்டு வந்து தாலாட்டு பாட்டு. தால் அப்படிங்கிறது பருப்பு வகை, உணவு வகை. தால்னா அந்த பருப்புன்னு நினச்சிக்காதீங்க. நாக்கு. தால்னா என்ன அர்த்தம்னா நாக்கு அப்படின்னு அர்த்தம். நாவை அசைத்து பாடப்படுவதால் தாலாட்டு எனப்படும். இந்த கொஸ்டின் லாஸ்ட் இயரே கேட்டாங்க. திரும்ப கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது. மகர சங்கராந்தி என்றும் பெயரில் அறுவடை திருநாளை. இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டாக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்குங்க. இந்த இதுக்கு வந்து என்னன்னா மேற்கூறிய அனைத்தும் அப்படின்னு வரும். ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா எல்லாமே மேற்கூறிய அனைத்தும் வரும். அடுத்து பஞ்சாப் மாநிலங்களிலே அறுவடை திருநாளாக எந்த பேர்ல வந்து கொண்டாடப்படுகிறது? மேலும் குஜராத் அந்த ராஜஸ்தான்ல வந்து என்ன மாதிரி கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஞ்சாப்ல இது அறுவடை திருநாள் பேர் என்னன்னா லோரி. அடுத்து வந்து குஜராத் வந்து ராஜஸ்தான்ல என்னன்னா உத்தராயன். இது நல்லா பார்த்துக்கங்க. போன தடவை கேட்டிருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. நமது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை என்ன சொல்லுவோம்னா மயங்கொலின்னு சொல்லுவோம். மயங்கொலி எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இணை எழுத்துக்கள்லாம் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து மெல்லின எழுத்துக்கள் வரும். அடுத்து வந்து பலின எழுத்துக்கள் வரும். அதெல்லாம் தெரியும். இந்த பிழைகள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இது மாதிரி ஒரு இதே கிடையாது. மயங்கொலி அப்படிங்கிறது தான். நமது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு தான் இருக்க தவிர பிழை அது மாதிரிலாம் இது இல்லை அப்படிங்கும்போது தான் ஆன்சர். இப்போ மயங்கொலி எழுத்துனா நமக்கு என்னென்னு தெரியும். என்னென்ன எழுத்து அப்படின்னா நா, ந, ந, லா, 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 ரா, ரா. இந்த 8 தான் மயங்கொலி எழுத்து. இதில் வந்து வராது எதுவும் கேட்டிருக்காங்க. அதனால் கா, ச, ட அப்படிங்கிறது தான் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் அது என்ன பிறக்குதுன்னா ஆப்ஷன் ஏ நகரம் தான் பிறக்குது. அதே மாதிரி நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன் அப்படின்னு வந்தால் அங்கே என்ன வரும்னா இந்த சின்ன நா இருக்குது பார்த்தீங்களா, இந்த நகரம் வரும். அடுத்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் அது என்னன்னா நா. பாருங்க, நடுப்பகுதினா 3 சொல்லினா, அதே முன்பகுதினா 2 சொல்லினா, அதே அடிப்பகுதினா நத்தைக்கு வரண்ணா. இந்த கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க. கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில், இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. சரியான தொடர் அப்படின்னா கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அப்படிங்கிறது தான். தமிழர்கள் எது இரண்டையும் ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பலை ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தனர்? உங்களுக்கு தெரியும், மிளகு ஏலம் அப்படிங்கிறது தான். ஏலக்காய் ஏலங்கிறது தான் வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி. உலகை வலம் வந்த தமிழன் எதற்கும் அஞ்சாதவன், ஆனால் டேஸ் அஞ்சும் தீமைகளை செய்வான் அப்படின்னா சான்றோர்கள் அஞ்சும் தீமையை செய்வான், எதுக்கு அஞ்ச மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடல் அப்படிங்கிறது நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற இதுல இருந்து எடுத்திருக்கு. இதை எழுதியவர் யாருன்னா முடியரசன் அப்படிங்கிற எழுதியிருப்பாங்க. மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளம்படுத்தி ஊராக்கி ஓங்கும் அப்படிங்கிற முடியரசன் எழுதியிருப்பாங்க. முடியரசனோட இயற்பெயர் அப்படிங்கிறது முக்கியம். துரைராசு அப்படின்னு சொல்றாங்க. முடியரசனோட இயற்பெயர் வந்து துரைராசு. இவர் வந்து என்னென்ன நூல் எழுதியிருப்பாருன்னா பூங்கொடி, வீரக்காவியம், காவியப்பாய நூல்கள்லாம் எழுதியிருப்பாரு. பாருங்க, இது ரொம்ப முக்கியம். திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்றவர் யாருன்னா முடியரசன் தான் சொல்றாங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு அழைக்கப்படுறவங்க யாருன்னா முடியரசன் தான் சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் கீழே வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. சுட்டெழுத்துக்கள் அதை வந்து பார்க்கணும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்தெந்த எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆ, இ, உ அப்படிங்கிறது தான் 3 சொட்டு எழுத்து. அடுத்து சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது என்ன சுற்று? அண்மை சுற்றா, செய்மை சுற்றா, அகச்சுற்றான்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து அகச்சுற்று. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது. வெளியே இருந்து சொல்கிற போது
புறச்சுற்று. அண்மையில் உள்ள பொருட்களை சுட்டி காட்டுவது உதவுவது எது சொல்லுவாங்கன்னா இந்த பக்கம், அந்த மாதிரி பக்கத்தில் இருக்க சொல்கிறது அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கவனி. வினா எழுத்துக்கள் 5 வகைப்படும். கரெக்டு. விடை தான் வந்து 7 வகைப்படும். வினா அப்படிங்கிறது 5 வகைப்படும். ஏ, யா, ஆ, ஓ அப்படிங்கிற 5ம் வினா எழுத்துக்கள் சொல்கிறாங்க. இப்போ 2மே சரி. மெய்யை போற்றி இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை அப்படின்னு ஆன்சர் என்னன்னா, மெய் அப்படிங்கிறது எதை சொல்லியிருப்பாங்கன்னா உண்மை அப்படிங்கிற பொருளில் வந்திருக்கும். யார் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரிக்கரை வரை எதிரொலிப்பதாக தாராபாரதி கூறியுள்ளார்? காவிரிக்கரைனா காளிதாசர். தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். இவர் வந்து கவிஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. இவர் என்னென்ன நூல்களாக எழுதியிருப்பார்னா, புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுழி வெளிச்சம் அப்படிங்கிற நூல்லாம் அவர் இயற்றியிருப்பார். ரொம்ப முக்கியமானவர். இது எங்கே பிறந்திருப்பார்னா, திருவண்ணாமலையில் கோலை அப்படிங்கிற பிளேஸில் பிறந்திருப்பார். இப்போ தான் பார்த்தோம், கீழே கொடுக்கப்பட்ட நூல்களில் தாராபாரதியால் ஏற்றப்படாத நூல் எதுனா ஆப்ஷன் வந்து புரட்சி முழுக். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல்நொழி வெளிச்சம்லாம் இவர் எழுதியிருப்பார். இவர் வந்து கவி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இப்போ கவி ஞாயிறுனா, ஞாயிறுனாவே விடியல் வரும், கிழக்கு பக்கம் தான் வந்து சூரியன் உதிக்கும், சூரியன் வந்தாவே ஒரு வெளிச்சம் வரும்னு நான் வச்சுக்கோங்க. இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். எழுத்துக்கள் ஒன்றிணைந்து ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். அடுத்த ஒரு சொல், டேஸ் என்னும் சொல்லுக்கு செயல் என்பதன் பொருள் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்று பொருள், அதனால வினைச்சொல் அப்படி சொல்றோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கவனி. வா, போ, எழுது, விளையாடு போன்ற சொற்கள் வா, போ, எழுது, விளையாடு அப்படிங்கிற சொல்றது என்ன குறிக்குதுன்னா வினைச்சொல்ல குறிக்குது. பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி வருவது உரிச்சொல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நகரம் அப்படின்னா மாநகரம், சிறந்தது, சால சிறந்தது, இதெல்லாம் சொல்றது வந்து உரிச்சொல்னு சொல்லுவோம். தவறான நிலையை கண்டறிய பாருங்க. மற்று, ஐ அப்படிங்கிறதுலாம் வந்து இடைச்சொல்ல வந்திருக்கு. இது 3மே வந்து இடைச்சொல். ஆனால் சால சிறந்தது அப்படின்ட்டு என்னதுன்னா உரிச்சொல்ல வரும். இப்போ இதுதான் ஆப்ஷன் தப்பு. ஆப்ஷன் சி வந்து என்னன்னா தவறான இணை. இந்த இடத்துல பொருளாதார சொற்கள் கேட்டிருக்காங்க. 4 வகை சொற்களிலிருந்து. இப்போ மதுரை எல்லாம் பேர், நாற்காலி அதெல்லாம் ஒரு பேர், சித்திரை, இப்போ ஓடினான் அப்படிங்கிறது தான் வித்தியாசமாக இருக்குது. இப்போ இதுதான் ஆப்ஷன், இதுதான் ஆன்சர். அடுத்தது தமிழன் கிளவியும் அதனோடு அற்ற, இது வந்து எதில் சொல்லியிருப்பாங்கன்னா தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பாங்க. மா என்னும் சொல்லுக்கு குறிக்காத சொல் மான, விலங்கு, அறிவு, அளவு, இதெல்லாம் மீனிங்காக இருக்கும். அலர் அப்படிங்கிறது தான் மலர்தல் அப்படிங்கிற மீனிங் வரும். இப்போ இதுதான் வந்து தவறான குறிக்காத சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தவறாத இணை. நம்ம 100 கொஸ்டின் பார்த்தாச்சு. எல்லாம் ஆன்சர் கரெக்டாக மேக்ஸிமம் மார்க் எடுத்துப்பீங்கன்னு நம்புகிறேன். இது மாதிரி ரெகுலராக அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து சனிக்கிழமை பாலிட்டி டெஸ்ட் போடுறோம். பாலிட்டியில் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும், அடிப்படை கடமை வரைக்கும் என்னன்னா டெஸ்ட் இருக்குது, சனிக்கிழமை இருக்குது. ஓகே, இது மாதிரி ரெகுலராக வீடியோ வேணும்னா டாப் ரேங்கர் ஐஏஎஸ் அகாடமியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.